ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. என்னோடய அம்மாவோட டெத்துக்கு அப்புறமா நான் வந்து ஓவர் திங்கிங்லேருந்து, டிப்ரெஷன்லேருந்து, ஸ்ட்ரெஸ் அதுலேருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு நான் சில ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணேன். அதில் ஒன்று வந்து புக்கு ரீட் பண்ணுறது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த புக்கு வந்து எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்தது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் நம்ம வீட்டில் இருக்கிற டைமில், வேலை செய்கிற டைமில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு நாளில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஏதாவது ஒரு புக்கு, அது நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு இல்லை, எந்த புக்காக வேணாலும் இருக்கலாம், ஒரு 5 பேஜஸ் அல்லது 10 பேஜஸாவது நம்ம படிக்கணும். அது நமக்குள்ளே நிறைய சேஞ்சஸை உண்டு பண்ணும். ஏன்னா இந்த புக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸை உண்டு பண்ணுச்சு. அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அது ஃபேமிலியிலையாக இருக்கட்டும், அடுத்த வீடியோவில் அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஒரு முக்கியமான ஒரு சக்ஸஸ் நடந்தது, அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை ஃபேமிலியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். இதை ஹஸ்பண்ட்கிட்டே ஆகட்டும், குழந்தைகள்கிட்ட ஆகட்டும், நம்மளுடைய ரிலேஷன்ஸ் எல்லார்ட்டையுமே நம்ம எந்த மாதிரி இருக்கணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் இக்னோர் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு உருவாக்கி தருது. இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பை பற்றி ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். மெயினாக வந்து நம்ம இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது நடந்துருச்சுன்னு நினைங்க, அது உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சு, கிடச்சிருச்சு அப்படின்னு நினைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்க போகிற விஷயத்துக்கு கிராட்டிடியூட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா, வீடு நான் கட்டிட்டேன் அப்படின்னு அது கிடைச்சதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, விசுவலைஸ் பண்ணணும். விசுவலைஸ்னால் நம்ம வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒரு விஷயத்துக்காக பயந்துருப்போம், இப்படி நடந்துருமோனா அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அப்படி நினச்சா அப்படி தான் நடக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு உங்கள் குழந்தைய ஒரு நல்ல படித்து ஒரு டாக்டர் ஆகணும், நல்ல வேலைக்கு போகணும், இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அதை விஷுவலைஸ் பண்ண சொல்கிறாங்க. விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் யூனிவர்ஸுக்கு கிராட்டிடியூட் பண்ணும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். நான் கொஞ்ச நாளே நிறைய விஷயங்களை நான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய எனக்கு சக்ஸஸ் நடந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு புக்கு, தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக்கு ரோண்டா பைரி எழுதினது, கண்டிப்பாக அதை வாங்கி படிங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்கி அதை படிக்கலாம். சின்ன புக்கு தான், உங்களுக்கு பெருசாக ரொம்ப படிக்க அப்படிலாம் டைம் ஆகாது. டெய்லி ஒரு சாப்டர் அல்லது ஒரு 5 to 10 பேஜஸ் நீங்கள் படித்தாலே போதும். உங்களுக்கு லைஃப்பை நீங்கள் எப்படி கொண்டு போகணும், இல்லை அடுத்து உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த ஒரு பழக்கத்தை, இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், நம்மளோட லைஃப்பில் சேஞ்சஸ் நிறைய உண்டாகும். ஏன்னா என்னோடய குழந்தைங்க வந்து நான் என்னோடய பையனுக்கு இதை நிறையவே சொல்லி கொடுப்பேன். ஏன்னா பொண்ணு ரொம்ப பெருசானதுனால சில விஷயங்களில் அவள் கேட்க மாட்டாள். ஆனால் பையன் வந்து நான் சொல்கிறத கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் நம்புவான். அதை அவன் ஃபாலோவும் பண்ணுவான். ஸோ கண்டிப்பாக அவனுக்கும் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்போ சொல்லுவான், நம்ம ஒரு குழந்தை என்ன கேட்கும், சின்ன சின்ன விஷயங்கள் தானே, அது அவன் கேட்குறதும் அவனுக்கு நடக்கும். அப்போ அவன் வந்து என்கிட்ட சொல்லுவான், அம்மா இந்த மாதிரி நடந்துச்சு, இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவான். ஸோ கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம உருவாக்கிக்கணும். இந்த புக்கு படிக்கிறங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே பழக்கத்தை குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து தேவையில்லாத ஓவர் திங்கிங்கில், தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை செய்கிறதுக்கு இந்த மாதிரி
நம்மளுக்கு லைஃப்பில் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய சில ஹேபிட்ஸை நம்ம அதை கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பழக்கம், இந்த புக் ரீடிங் எனக்கு நிறைய சேஞ்சஸை என்னோடய லைஃப்பில் கொண்டு வந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு உதவியாக இருக்கும். இந்த காக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி காலையில் வந்து சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க. நான் சில டைம் வைக்க மறந்தாலும் வந்து கத்தி சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே மார்னிங் வந்து இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு அவங்களுக்கு தான் வைப்பேன். சந்தோஷமாக இருக்கும் எனக்கு மனசு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.